ஒரு பெண் ஓட்டி வந்த காரும் ஒரு ஆண் ஓட்டி வந்த காரும் ஒன்றோடொன்று மோதி விபத்து ஏற்பட்டு விட்டது. அது ஒரு காட்டுப் பகுதி. வேறு யாருமே அங்கு இல்லை. 2 பேரின் கார்களும் விபத்தில் பயங்கரமாக சேதமாகி விட்டன. ஆனால் ஆச்சரியமாக 2 பேருக்கும் ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை. தவறு என்னவோ அந்த பெண்ணின் மீதுதான். அந்த ஆண் காரை விட்டு கோபமாக வெளியே வந்தான். அவனை பார்த்து அந்த பெண், நம் கார்களை பாருங்கள், எவ்வளவு மோசமாக அடிபட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிராய்ப்பு கூட ஏற்படவில்லை. நிச்சயமாக தேவன்தான் இந்த அற்புதத்தை செய்திருக்க வேண்டும். நாம் 2 பேரும் திருமணம் செய்து சந்தோஷமாக சமாதானமாக வாழ்வது அவருடைய திட்டமாக இருக்கலாம். அந்த பெண்ணின் அழகும் அவளுடைய தேனினும் இனிமையான பேச்சும் அவனை மயக்கியது. நிச்சயமாக இது ஆண்டவருடைய செயல் என்று சொல்லி அவன் உடனே ஆமோதித்தான். அவள் தொடர்ந்தாள், இங்கே பாருங்கள், இன்னொரு அற்புதம். என் காருக்கு இவ்வளவு சேதம் ஏற்பட்டாலும் இந்த காருக்குள் இருக்கும் இந்த மதுபாட்டில் உடையவில்லை. நாம் இருவரும் இந்த மதுவை அருந்தி இதை கொண்டாட வேண்டும் என்று உண்மையாகவே தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி மதுப்புட்டியை திறந்து அதை குடிக்குமாறு அவனிடம் கொடுத்தாள். அவன் பாதி மதுவை அறிந்துவிட்டு மீதியை அவளிடம் கொடுத்தான். அவளோ கைபேசியிலே பேசிக் கொண்டிருந்தாள். யாரிடம் பேசுகிறாய் என்று அவன் கேட்டதற்கு அவள் புன்னகையோடு சொன்னாள், போலீசிற்கு தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் வந்து நீ குடித்துவிட்டு ஓட்டியதற்காக உன்னை கைது செய்வார்கள் என்று சொன்னாள். நண்பரே, மாதுவிடமும் மதுவிடமும் மயங்கிவிடாதீர்கள். வேதம் கொடுக்கும் எச்சரிப்பை கேளுங்கள். பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்திற்கு இறங்கும். அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாக இருங்கள்.